கோல்ட்வெல்ஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பிஎட் செமஸ்டர் 1 எஜுகேஷனல் சைக்காலஜியுடைய யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். உளவியல் என்றால் என்ன? வாட் இஸ் சைக்காலஜி? கல்வி உளவியல் வரையறு. டிஃபைன் எஜுகேஷனல் சைக்காலஜி. அறிவுசார் உளவியல் என்றால் என்ன? வாட் இஸ் காக்னிட்டிவ் சைக்காலஜி. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இவற்றை சுருக்கமாக எழுதுக. Briefly explain growth and development. வளர்ச்சிசார் செயல்கள் என்றால் என்ன? What are developmental activities? வளர்ச்சிசார் பயன்கள் யாவை? What are the developmental benefits? மரபு மற்றும் சூழ்நிலை இவற்றை பற்றி கூறுக. Tell us about traditions and context. Define the term growth. வளர்ச்சி என்றால் என்ன என்று வரையறு. What are the characteristics of development? முன்னேற்றத்தின் பண்புகள் யாவை? What is heredity? பரம்பரை என்றால் என்ன? What are the important stages of physical development? உடல் வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்கள் யாவை? What are developmental tasks? முன்னேற்ற பணிகள் என்றால் என்ன? Discuss the nature and scope of educational psychology. கல்வி உளவியல் தன்மை மற்றும் நோக்கம் பற்றி விவரி. Trace the physical and mental growth of child from birth to adolescent. பிறப்பு முதல் இளம் பருவத்தினர் வரை குழந்தைகளின் உடல் மற்றும் மன வளர்ச்சியை கண்டறியவும். Define the term educational psychology and discuss the needs for knowledge of educational psychology to classroom teachers. கல்வி உளவியல் என்ற சொல்லை வரையறு. வகுப்பறை ஆசிரியர்களுக்கு கல்வி உளவியல் பற்றிய அறிவு தேவை என்பதை பற்றி விவரி. Adolescence is a period of storm and stress. Discusses this statement in relation to their characteristics and their problems. இளமை பருவம் என்பது புயல் நிறைந்த ஒரு காலம். மேலும் மனம் அழுத்தம் இந்த பண்புகள் மற்றும் பிரச்சனைகளை தொடர்பாக விவாதிக்கவும். All the best to everyone. Thanks a lot for watching.